அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கும் நகைக்கடன் வைத்திருப்பவர்களுக்கும் மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ளது. இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வங்கிகள் மற்றும் தங்க நகைக்கடன் வழங்கும் நிறுவனங்களில் நகைக்கடன் பெற்றுவிட்டு வட்டியை மட்டும் செலுத்தி வந்து அசலை கட்ட முடியாமல் நகையை மீட்க முடியாத நிலை இருந்து வந்த நிலையில் பொதுமக்கள் நலன் கருதி இதில் சில மாற்றங்கள் செய்துள்ளது இந்திய ரிசர்வ் வங்கி. அதாவது வீட்டுக்கடன், வாகன கடன் போலவே இஎம்ஐ எனப்படும் மாத தவணை முறை நகைக்கடனுக்கும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. நகைக்கடனில் வட்டி மற்றும் அசலை கணக்கிட்டு இஎம்ஐயில் அதாவது மாத தவணைகளில் திருப்பி செலுத்தும் வசதியை ஏற்படுத்த வங்கிகள் தங்க நகை கடன் நிறுவனங்கள் தயாராகி வருகின்றன. புதிய முறையின் கீழ் கடனாளிகள் அசல் மற்றும் வட்டி இரண்டையும் சமமான மாதாந்திர தவணைகளில் கடன் காலத்தின் தொடக்கத்தில் இருந்து செலுத்த வேண்டியிருக்கும் என்று கூறப்படுகிறது. தங்க நகைகள் மீதான கடன் வணிகத்தில் உள்ள குறைபாடுகள், நடைபெறும் மோசடிகள் குறித்து ரிசர்வ் வங்கி அண்மையில் கவலை தெரிவித்தது. செப்டம்பர் 30 RBI வெளியிட்ட சுற்றறிக்கையில் தங்க நகைக்கடன் தொகை, நகை மதிப்பீடு, நகை ஏலத்தில் வெளிப்படைத்தன்மை, நகைக்கு இணையான கடன் தொகை விகிதம், ஒரே அடமான கடன் மீது கூடுதல் கடன் ஆகியவற்றில் பல குறைபாடுகள் தெரிய வந்திருப்பதாக அதில் கூறப்பட்டது. இந்நிலையில் நகைக்கடன் வணிகத்தில் புதிய வசதியாக இஎம்ஐ திட்டத்தை அறிமுகம் செய்ய வங்கிகள், நகைக்கடன் நிறுவனங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளன. இதன்படி பெறப்படும் நகைக்கடனுக்கு வட்டியை மட்டும் கட்டாமல் குறிப்பிட்ட காலத்தை தேர்வு செய்து வீடு, வாகன கடன் போல அசலில் குறிப்பிட்ட தொகையும் சேர்த்து மாத தவணையில் கட்டலாம். இதனால் குறிப்பிட்ட ஆண்டுகளில் நகைக்கடன் அடைவதுடன் அசலை கட்ட முடியாமல் நகைகள் ஏலம் விடப்படுவது தவிர்க்கப்படும் என்பதால் வாடிக்கையாளர்களுக்கு நன்மை ஏற்படும். இதன் மூலம் நகைக்கடன் உள்ளவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.